2 நாளா ஏகப்பட்ட அலைபேசி அழைப்புகள்ங்க. எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? சார் உண்மையை சொல்லுங்க. இந்த தாவேகாவுக்கு என்னதான் சார்? எத்தனை சீட்டு சார் வரும்? சார் என்ன சார் அவங்களுக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்காமே. சார் திருப்பி யார் சார் ஆட்சிக்கு வருவா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட அலைபேசி அழைப்புகள். உண்மையிலே என்ன நடக்கும் மே 4ஆம் தேதி? தாவேகா விஜய் அவர்களுடைய டிவிகே எத்தனை விழுக்காடு வாக்குகளை பெறும்? அது சீட்டா கன்வெர்ட் ஆகுமா? கன்வெர்ட் ஆச்சுன்னா எத்தனை சீட்டா கன்வெர்ட் ஆகும்? அடுத்து ஆட்சி அமைக்க போவது யார்? இந்த கேள்விதான் 4ஆம் தேதி வரைக்கும் எல்லா உள்ளங்களையும் குடையக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தேடுவதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். துல்லியமாக மிக தெளிவாக உங்களுக்கு தாவேகா டிவிகேவினுடைய பலம் என்ன, அவங்க எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க, அடுத்து யாருடைய ஆட்சி, என்ன நடக்கும் அப்படிங்கறத மிக துல்லியமாக உங்களுக்கு பகுப்பாய்ந்து விருப்பு வெறுப்பின்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிடுறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் முதல்ல இருந்தே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். தொடர்ந்து ஊடக விவாதங்கள் எல்லாம் கவனிச்சீங்கன்னா தெரியும். தாவேகாவை பற்றிய கேள்விக்கு, விஜயை பற்றிய கேள்விக்கு எல்லா ஊடக விவாதங்களையும் நான் ஒரு வார்த்தை பயன்படுத்துவேன். என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேகாவை நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை, மிகை மதிப்பீடு செய்வதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. இதுதான் தாவேகாவை பற்றி என்னுடைய தெளிவான பார்வையை நான் தொடர்ந்து வச்சுட்டு வரேன். குறைத்து மதிப்பிடுறது அப்படிங்கிறதுனா என்ன சார்? அவங்களுக்குலாம் ஓட்டே விடாது சார் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதை நான் தொடக்கத்திலேருந்து சொல்றேன். இந்த தேர்தல் நடந்த பிறகு இல்ல, தேர்தலுக்கு முன்பு இருந்தே புதிய முறையில நியூஸ் 18ல, சன் நியூஸ்ல எல்லா விவாதங்களிலும் நான் இதை தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறேன். சரி, மிகை மதிப்பீடு செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மிகை மதிப்பீடு என்ன சார்? அடுத்த முதலமைச்சரே அவர் தான் சார் அப்படிலாம் காமெடி பண்றாங்கல்ல, அது பெரிய காமெடி, விட்டுருங்க. அது மட்டுமல்ல காமெடி சார், அவங்க எதிர்கட்சியா உட்காருவாங்களோ அதுவும் பெரிய காமெடி, விட்டுருங்க. சார் அப்ப தாவேகா என்னதான் சார் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேகா கணிசமான வாக்குகளை வாங்கும். கணிசமான வாக்குனா எவ்வளவு சார்? பர்சன்டேஜா ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையை பொறுத்தவரையில் 20 விழுக்காட்டை அல்லது 20 விழுக்காட்டை தாண்டி அவங்க போனாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. சென்னையில 20 விழுக்காடு அல்லது 20 விழுக்காட்டிற்கும் அதிகமாக அவர்கள் வாக்குகளை வாங்கினால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மற்ற பகுதிகளில், இப்போ ஒரு உதாரணத்துக்கு தென் மாவட்டமா இருக்கட்டும், மேற்கு மாவட்டமா இருக்கட்டும், டெல்டாவா இருக்கட்டும், இந்த மாதிரி பகுதிகளில் தொகுதி வாரியா ஒவ்வொரு தொகுதிக்கும் வேறு வேறு விதமான ஒரு வாக்கு சதவீதத்தை அவர்கள் பெறக்கூடும். உதாரணமா குறைந்தது ஒரு 8 விழுக்காடு, 10, 12, சில தொகுதிகளில் 15 விழுக்காடு, இப்படியான வாக்குகளை அவர்கள் பெறக்கூடும். அப்ப 8, 12, 10, 12, 15 இப்படி ஒவ்வொரு தொகுதியை பொறுத்து, ஒவ்வொரு பகுதியை பொறுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் யார், அங்க திமுக போட்டியிடுகிறதா, வலிமையான போட்டி யாரு, அஇஅதிமுகவா, வலிமையான போட்டி திமுகவா, அல்லது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா, இது போன்ற விடயங்களை வைத்து அங்க அவருடைய வாக்குகள் 8லிருந்து 10, 12, 15, 16 வரைக்கும் நிற்கும். சென்னையை பொறுத்தவரையில அவங்க 20 விழுக்காட்டை தாண்டினால் ஆச்சரியம் இல்லை. இதுதான் கலை யதார்த்தம். சரி, இப்போ ரொம்ப ஒரு வார்த்தையில சொல்லுங்க சார், யார் சார் அடுத்த ஆட்சி, யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மிக திட்ட தெளிவாக சொல்லுகிறேன், மிக உறுதியாக சொல்லுகிறேன். என் விருப்பமும் அதுதான், என் யதார்த்தமும் அதுதான். ரெண்டையும் நான் எப்பவுமே தனித்தனியா சொல்லியிருக்கேன். என் விருப்பம் என்பது என்ன, யதார்த்தம் என்பது என்ன. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒன்றியத்தில் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது என் விருப்பம் மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் யதார்த்தம் மீண்டும் மோடிதான் பிரதமர் ஆவார் என்பது யதார்த்தம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்க என்னுடைய விருப்பமும் மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். என்னுடைய என்ன சொல்றது, விருப்பம் என்பதை தாண்டி 24 மணி நேரமும் நமக்கு அதுதான் சிந்தனை. அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகியே தீர வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது, இந்தியாவிற்கு நல்லது, இல்லையா? யதார்த்தமும் அதுதான். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி அவர் முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறார். எழுதி வச்சுக்கோங்க, இதுல மாற்றம் இல்லை, இது உறுதி. ரைட், இது விருப்பம் மட்டுமல்ல, இதுதான் யதார்த்தமும் கூட. நான் அழுத்தி சொல்றேன், அதுல கன்ஃபியூஸே ஆகல, எந்த குழப்பமும் இல்லை. ரைட், சரி. இப்ப தாவேகா என்ன சார் மூட்ல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேகா தரப்புல இப்ப அடுத்தது மெல்ல எங்க ஆரம்பிப்பாங்க நான் சொல்றேன். சார் ஒரு கொஞ்சம் ஏதோ சீட் வச்சுக்கங்க,
அவங்க வர்றாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கல. அவங்க தாவேகா நினைக்குது. என்ன நினைக்குது? தாவேகாவிற்கு கொஞ்சம் சீட்டு கிடைக்கும் என்று தாவேகா நம்புகிறது. சரி. அப்போ அஇஅதிமுகவும் பாஜக கூட்டணி இருக்குல்ல, அது கொஞ்சம் சீட்டு. தேர்தலுக்கு பிறகு தாவேகாவும் அஇஅதிமுகவும் கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியோடு இணைந்து ஆட்சி அமைக்க அவங்க ஒரு கற்பனை கோட்டையை இப்ப கட்ட தொடங்கி இருக்கிறார்கள். யாரு? தாவேகா தரப்பு. சார், பாஜக இருக்கிற அணியில அஇஅதிமுகவை இவ்வளவு கடுமையாக விமர்சித்த விஜய் கூட்டணி வைப்பார் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு யாரேனும் கேட்பீர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அந்த வேமாசு எல்லாம் கிடையாது. யாருக்கு? தாவேகாவிற்கு. அவங்க எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த தாவேகாவிற்கு வாக்களித்தார்கள் அல்லவா, ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் எல்லாம் போய் ஓட்டு போட்டுச்சுல, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு. அந்த குரூப்ட இந்த வீடியோவை பாக்குற தாவேகாவிற்கு வாக்களித்த படித்த முட்டாள்கள், சாரி கொஞ்சம் கடினமான வார்த்தை பயன்படுத்துவதற்கு, படித்த முட்டாள்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, அந்த தொகுதியில தாவேகாவின் சார்பில் நிறுத்தப்பட்டிருந்த வேட்பாளர் பெயர் என்ன என்பது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் என்ன படித்திருக்கிறார் என்பது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லட்டுமா? பல தற்குறிகளுக்கு அங்கே தாவேகாவின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஆனா பெண்ணா என்பது கூட தெரியாது. சரியா? நீங்க மாற்றம் என்று சொல்லி வாக்களித்தீர்களே, அதில் 100 வேட்பாளர்களுக்கு மேல் நீங்க எதுக்காக மாற்றம் சொல்லி வாக்களித்தீங்க? ஊழல், அது இது, ஒரு புதுசு, அப்படி இப்படின்னு கவர்ச்சிகரமான வார்த்தைகள் எல்லாம் சொன்னீங்கல்ல. நீங்க எதெல்லாம் தவறு என்று நினைத்தீர்களோ சொன்னீர்களோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான 100 பேர் தான் இங்க வேட்பாளரா நிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தாவேகாவிற்கு ஓட்டு போட்ட படித்த முட்டாள்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து சீட்டு கிடைக்காம தாவேகாவில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு தான் 100 பேருக்கு மேல. மொத்தம் 234 வேட்பாளர்களில் ஒரு தொகுதியில எடப்பாடியில அவங்க சரியா நாமினேஷன் ஃபைல் பண்ணாம வேணும்னே விட்டுட்டு போயிட்டாங்க. அது விஜயினுடைய உடன்பாட்டோடு நடந்த சதி என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அது விஜய்க்கும் அதுல உடன்பாடு உண்டு. எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் விஜயிடம் பேசி எடப்பாடியில மட்டும் உங்க கேண்டிடேட் என்ன செய்யுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணி இது பண்ணிடுங்க. ஏன்னா எடப்பாடி தொகுதியில ஒருவேளை ஆன்டி டிஎம்கே ஓட்ட தாவேகா பிரித்து எடப்பாடி பழனிசாமியே தோல்வியடையும் நிலை ஏற்பட்டு விட்டால் நாளைக்கு பேராபத்து. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைப்பதை பற்றி நாம அப்ப யோசிக்கலாம். எனவே நீங்க எடப்பாடி தொகுதியில உங்க கேண்டிடேட்டை அப்படி பண்ணிக்கங்க. இதெல்லாம் சேர்ந்து நடத்திய நாடகம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அஇஅதிமுகவில பெரிய கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் RS முருகன். திருநெல்வேலி மாவட்டம், எங்க மாவட்டம் தான், நெல்லை மாவட்டம். சசிகலா அம்மையாருக்கு மிகவும் நெருக்கமானவர் RS முருகன் அவர்கள். தாவேகாவில் இருக்கக்கூடிய படித்த முட்டாள்களுக்கு நான் சொல்றேன், அவர் பெரிய கான்ட்ராக்டர், ரோடு கான்ட்ராக்டர். நீங்க சொல்றீங்கல்ல தாவேகாவினர், தாவேகாவிற்கு வாக்களித்த படித்த முட்டாள் கூட்டம் சொல்லுது இல்லையா, ஊழலின் பிறப்பிடமே கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் அப்படிலாம் பேசுறீங்க இல்லையா. பெருமளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் எந்த துறையின் மீது எப்பொழுதும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நெடுஞ்சாலை துறையின் மீது தான் வரும். இந்த RS முருகன் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறையினுடைய கான்ட்ராக்டர், ரோடு கான்ட்ராக்டர், பெரிய கோடீஸ்வரன். அவரு அஇஅதிமுகவில் இருந்தார். அஇஅதிமுகவில் இருந்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 2020 திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படியே திமுகவுக்கு வந்தார். திமுகவில் சீட்டு கொடுக்கல அப்படின்னு அப்படியே தாவேகாவிற்கு சென்றார். நீங்க மாற்றம் என்று வாக்களித்திருக்கிறீர்கள் அல்லவா, அது இந்த அஇஅதிமுகவில் இருந்தும் திமுகவில் இருந்தும் வந்த மிகப்பெரிய கான்ட்ராக்டர் RS முருகன் அவர்களுக்கு தான் மாற்றம் என்று தாவேகாவிற்கு வாக்களித்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, ஒரு கொஞ்சம் கூட்டம், அது யாருக்கு வாக்களித்தது அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். நாங்குநேரி தொகுதியில ரெட்டியார்பட்டி நாராயணன் என்று ஒரு வேட்பாளர், அவர் அஇஅதிமுகவின் சார்பாக இடைத்தேர்தலில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இப்ப அந்த தொகுதியை பொது தேர்தல்ல அமமுகவிற்கு அந்த தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. அமமுகவுக்கு ஒதுக்கணும்னா இவருக்கு சீட் இல்ல. இவர் கோபத்துல என்ன பண்றாரு, உடனே அங்கிருந்து தாவேகாவிற்கு வருகிறார். வந்த உடனே அவருக்கு சீட்டு, அவர் தான் அங்க போட்டிடுறார். நீங்க மாற்றம் என்று வாக்களித்த 100 வேட்பாளர்கள் ஒரு உதாரணத்துக்கு 2 சொல்றேன். இந்த மாதிரி அஇஅதிமுகவில் இருந்து
பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள், நீங்க சொல்றீங்கல்ல இவர்கள் எல்லாம் இப்படித்தான், அது போன்ற குற்றச்சாட்டுகளை யார் மீதெல்லாம் நீங்கள் வைக்கிறீர்களோ அவன்தான் தாவேகாவின் சார்பில் வேட்பாளராகவே போட்டிட்டு இருக்கிறாங்க 100 பேருக்கு மேல. அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா நிரூபிக்கப்பட்டதா அதுக்குள்ள நான் போக விரும்பல, அதை விட்டுருங்க. நீங்க ஓட்டு போட்ட மக்கள், தாவேகாவிற்கு வாக்களித்த மக்களுடைய மனநலம் இருக்குல்ல, இவங்கதான், இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டீங்க. அப்ப நீங்க என்ன பெரிய மாற்றம்? அப்ப நீங்க எல்லாம் படித்த முட்டாள்கள். ஆமா தானே? படித்த முட்டாள்கள். ரொம்ப எளிமையா நான் சொல்றேன். ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான்ல, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும். ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அது உலகின் பல நாடுகளுக்கு மெல்ல விரிவடைய தொடங்குகின்ற அந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்குள் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி. ரைட்டா? அவர் அறிமுகப்படுத்தினார் மெல்ல. ஆனா அவர் பாவம், அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு பல ஆட்சி மாற்றங்கள், அதெல்லாம் விடுங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு மாநிலம் கணினியினுடைய தொடக்க காலத்திலேயே இனி கணினி யுகம், கம்ப்யூட்டர் தான் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு அந்த கம்ப்யூட்டரை பள்ளி பாட புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்து கம்ப்யூட்டர் கல்வியை தந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை கொண்டு வந்து கம்ப்யூட்டருக்கான கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஊர் தோறும் தொடர்ந்து வச்சு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து மிகப்பெரிய கணினி பூங்காக்களை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு ஆன்லைன், என்ன ஆன்சைட்னு போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கு அப்படி எல்லாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சங்கவி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு நடிகர் விஜய். சிம்ரன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். சரியா? நான் தப்பு சொல்லல, அது அவருடைய தொழில். ஆனா நீ படிச்சு நீ பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக ஒரு கணினி சாம்ராஜ்யத்தை நிறுவியது திராவிட முன்னேற்ற கழகம். நீ என்ன சொல்ற? அந்த திமுக வேண்டாம், இந்த அதிமுக வேண்டாம். ஆனா அதிமுகவில் இருந்து வந்த 100 வேட்பாளர்களை நான் ஆதரிப்பேன், அதுக்கு பேர் மாற்றம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் படித்த தற்குறி கூட்டமா இல்லையா? இப்பவும் சொல்றேன், நீங்க ஜெயிக்க போறது இல்லை, அது வேற, அதை விட்டுருங்க. மனம் திறந்து சில பேசணுங்கிறதுக்காக நீங்க பேசுற, மனம் திறந்து சிலதை பேசணும் இல்ல. அறிவு அரைவிழுக்காடு கொண்டு சிந்திக்கிற எவனாவது இப்படி ஒரு முடிவுக்கு வருவானா? நீ ஒரே ஒரு ஓட்டு விஜய்க்கு போட்டிருந்தாலும் அதுக்கு ஏதேனும் ஒரு நியாயமான காரணத்தை உன்னால சொல்ல முடியுமா? ஒண்ணு சொல்லட்டுமா நான் உங்களுக்கு? திருப்பி சொல்றேன், விஜய் சென்னையில் 20 விழுக்காட்டோ அல்லது 20 விழுக்காட்டை தாண்டியோ வாக்குகளை பெறுவார், மாற்று கருத்து இல்ல. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அவருடைய வாக்கு சதவீதம் நான் சொன்ன மாதிரி 8ல ஆரம்பிச்சு சில தொகுதியில 8, சில தொகுதியில 10, சில தொகுதியில 12 இப்படி இருக்கும். அதை விட்டுருங்க. வெற்றி வாய்ப்பாக அவர் நாளைக்கு இந்த எலெக்ஷன்ல அவர் போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போறதும் கிடையாது, அவர் எதிர்கட்சி வரிசையில கூட உட்கார போறது கிடையாது. தட் மீன்ஸ் எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார போறது கிடையாது. அதை விட்டுருங்க. யாருக்கு இதுல பேராபத்து? யார் ஆப்ப சொருகிக்கிட்டா? எடப்பாடி பழனிசாமி ஆப்ப நல்லா கூர்மையா செதுக்கி, ஆப்பு இருக்குல்ல, ஆப்பு அதை நல்லா கூர்மையா செதுக்கி அதை தனக்குத்தானே வச்சுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆமா, கரூரில் 41 உயிர்கள் அநியாயமாக மரணம் அடைந்த பொழுது மிக கேவலமான மலினமான ஒரு அரசியலை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார். இன்னைக்கு அஇஅதிமுக என்ற கட்சியை ஒளி தோண்டி புதைச்சிட்டார் எடப்பாடி. இன்றைக்கு அஇஅதிமுக இருக்கக்கூடிய இடத்துல தாவேகா உட்கார போகுது, எழுதி வச்சுக்கோங்க. நான் இது ரொம்ப நாளா சொல்றேன். விஜய் சொல்றாருல, சண்டை திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான். டிஎம்கே விசஸ் டிவிகே. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னேன், டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்க போகுது, ஆட்சி கட்சியா இருக்க போகுது. அதை எதிர்த்து அரசியல் செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் தேவை. டிஎம்கேவுக்கு ஏடிஎம்கே தான் எனக்கு எதிராக செய்யணும், இவங்கதான் அப்படிலாம் கிடையாது. எவனோ ஒருத்தன் அரசியல் செஞ்சுட்டு
அப்ப அந்த இடத்தை விட்டது யாரு? அதிமுக. உட்கட்சி சண்டை, சசிகலா அம்மாவை சேர்க்க மாட்டேன், டிடி தினகரனை துரத்தி விடுவேன், ஓபிஎஸ் துரத்தி விடுவேன். அதிமுகவை பாஜகவின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன் மீதான யார் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களின் மீதான ஊழல் வழக்குகளுக்கு அஞ்சி அஇஅதிமுகவை துவம்சம் செஞ்சு ஒண்ணு இல்லாம ஆகிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப அந்த இடத்துக்கு இப்ப போட்டி திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் இல்ல ராஜா, லட்டுல வச்சேன்னு நினைச்சா நட்டுல வச்சேன்னு சொல்லுவாருன்னா ஒரு படத்துல, அந்த மாதிரி ஸ்கெட்சு அவனுக்கு இல்ல இவனுக்கும் வாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கெட்சு எடப்பாடி பழனிசாமி சார் உங்களுக்கு. இப்ப தாவேகா அஇஅதிமுகவின் இடத்தை பல இடங்களில் பிடிக்கும், அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பல இடங்கள்ல இரண்டாவது இடத்திற்கு தாவேகா வரும். 4ஆம் தேதி ரிசல்ட் அதை சொல்லும். பல இடங்கள்ல தாவேகா 2ஆம் இடம் வரும், அதிமுக 3ஆம் இடம் சொல்லும். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. சரியா? ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன சொல்றேன், ஒருவேளை இதெல்லாம் தாண்டி உள்ளபடியே அதிர்ஷ்டசாலி யாரு தெரியுமா? அதிர்ஷ்டசாலி விஜய். ஏன் சொல்லுங்க, ஏன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுங்க. இப்படி ஒரு முட்டாள் கூட்டம் உலகத்துல மோடிக்கு பிறகு வேற யாருக்குமே கிடைக்கல, விஜய்க்கு கிடைச்சிருக்கு இந்தியாவுல. எப்படின்னு சொல்றேன், மோடி மாற்றம் என்று சொல்லி 2014 ஆட்சிக்கு வந்தார், ஞாபகம் இருக்கா? ஒரு மாற்றம், ஒரு 5 வருஷத்தை என்ற கொடுங்க. அமெரிக்கா காரனா இந்தியாவுக்கு படம் எடுத்து வருவான், வேலை கேட்டு வருவான். இந்தியாவில் பாலாறும் தேனாரும் பொங்கி பொங்கி ஓடும், இந்தியாவே அமெரிக்காவை விட மிஞ்சிரும் அப்படின்னாரு. 5 வருஷம் ஆச்சு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்துக்கு போச்சு. பெட்ரோல் டீசல் விலை, கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகு உச்சத்துக்கு போச்சு. வேலை வாய்ப்பின்மையால் இந்தியா திண்டாடியது. இந்தியாவின் கருப்பு பணம் சுவிஸ் வங்கியில் அதிகரித்தது. எல்லையில் பாதுகாப்பற்ற நிலை நிலவியது. பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள் வந்து இந்திய ராணுவ துருப்புக்களை படுகொலை செய்து விட்டு சென்றார்கள். பார்லிமெண்ட்டுக்குள்ள புகுந்து அடிச்சான். எல்லா கூத்தும் நடந்துச்சு. கொரோனா பேரிடரில் மக்கள் சாலை வழியாகவும் ரயில்வே தண்டவாளங்களின் வழியாகவும் நடந்தே சென்று மாண்டு போனார்கள். ஆனா எவனுக்காவது கோபம் வந்துச்சா? ஏன்? நேரு எல்லாவற்றிற்கும் காரணம். மோடி என்ன சொன்னாரு சிம்பிளா, எல்லாவற்றிற்கும் காரணம் நேரு. முடிஞ்சு போச்சு. ஆமா, நேருதான் காரணம்னு ஒரு கூட்டம் நம்புச்சு. இன்னமும் இப்பவும் பாருங்க, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எவனாவது மோடியை கேள்வி கேட்பான்? எல்லாம் காங்கிரஸ் செய்த தவறு அப்படின்னு மோடி சொன்னார்னா ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுவதற்கு ஒரு படிக்காத முட்டாள் கூட்டம் எப்படி மோடிக்கு வாய்த்திருக்கிறதோ அதே மாதிரி விஜய்க்கு இருக்கு. நாளைக்கே ஒருவேளை விஜய் வந்து முதலமைச்சரா உட்காந்துட்டான்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு. நாளைக்கெல்லாம் இந்த எலெக்ஷன்ல இல்ல, நான் எழுதி தரேன், எவ்வளவு வேணாலும் பெட்டு கட்டுறேன், எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் பெட்டு கட்டுறேன். ரைட்டா? 2026 தேர்தலில் மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர், அதை உறுதி பண்றேன், நான் அதை விட்டுருங்க. ஆனா ஒருவேளை இன் ஃபியூச்சர் இன்னைக்கோ ஒரு நாள் அப்படி ஒரு கெடுவாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாதம், ஒரு கற்பனை. அன்னைக்கு நாட்டுல ஏதோ சட்டம் ஒழுங்கு சிக்கல் நடக்குதுன்னு வைங்க, ரொம்ப ஈஸி. விஜய் என்ன சொல்லுவாரு, என் மீது கொண்ட கோபத்தில் என் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி செய்கிறீர்கள், வேண்டாம் அப்படிம்பாரு. உடனே இந்த கூட்டம், இந்த முட்டாள் கூட்டம் எல்லாம் ஆமா ஆமா. அன்னைக்கு எவனுக்கு அறிவு இருக்காது, டேய் நீ தானடா இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற, நீ தானே, அதான் கேட்க மாட்டான். எல்லா தவறுகளுக்கும் ஒருவேளை நாளைக்கு இந்த தற்கொலை கூட்டம் பொறுப்பேற்குதுன்னு வைங்க, பொருளாதார ரீதியா தமிழ்நாடு பின்னாடி போகுதுன்னு வைங்க, இதெல்லாம் அன்றைக்கு திமுக செய்த தவறு அப்படின்னு சொன்னா இந்த கூட்டம் ஆமா ஆமா. அறிவு அறவிழுக்காட்டு இருக்கிறவன் தட்டுல சோத்த போட்டு சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு ஞாபகம் வரும். எது ஞாபகத்துக்கு வரும்? டைடல் பார்க் யார் கொண்டு வந்தா? நாம மெட்ரோ ரயிலில் சுகமாக பயணிக்கிறோமே, மெட்ரோ ரயில் திட்டம் யார் கொண்டு வந்தா? இதெல்லாம் யோசிப்பான். அவனுக்கு தான் அது இல்லையே, அவன் இருந்தா அவன் இப்படி இருக்கிறான். நான் சொல்லட்டுமா, இந்த கூட்டம் எல்லாம் பூமிக்கு பாரு, தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். ஏன்னா நான் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசுவேன், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிபி ஆயிடும். உண்மையிலே பிபி, உண்மையிலே பிபி. அவங்களுக்கு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அவர்கள் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளரின் பெயர், அவர்கள் ஆனா பெண்ணா தெரியல, அவங்க என்ன படிச்சிருக்காங்க தெரியல, எதுவும் தெரியல.
இப்ப இப்படியான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது. ரைட், பேக் டு த. இப்ப திமுக மீண்டும் நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறது. திமுகவிற்கு இருக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய சவால், பகுத்தறிவாளர்களுக்கு இருக்கக்கூடிய சவால், இந்த தற்குறி கூட்டத்தை அரசியல் மயப்படுத்துவது. இன்னைக்கு ஒரு பெண்மணி பேசின வீடியோ வைரல் ஆகுது, பார்த்திருப்பீங்க. பயமா, நான் ஏன் இவ்வளவு கடும் சொற்களை பயன்படுத்துறேன் அப்படின்னா, தாவேகாக்கு ஓட்டு போட்டுட்டானேங்கிறதுலாம் இல்ல, அது பிரச்சனை இல்லை. ஜனநாயகத்துல நீங்க யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம், அது உங்க உரிமை. நான் அதுக்குள்ள போக விரும்புறேன். ஆனால் உங்கள் வாக்கை யாருக்கு செலுத்துகிறோம், ஏன் செலுத்துகிறோம் என்ற எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா, அந்த பயம். இன்னைக்கு ஒரு சகோதரி பேசுற வீடியோ பார்த்தேன். ஒருவேளை தாவேகா வெற்றி பெறாவிட்டால் அவரையும் அவருடைய குழந்தையையும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். நான் அதுக்கு சொல்ல விரும்பல, எனக்கு பதறிட்டு மனசு. இப்ப இந்த கூட்டத்தை தற்குறி கூட்டம் என்று சொல்லாமல் என்னன்னு சொல்றது, என்னன்னு சொல்றது? எனவே இந்த தற்குறி கூட்டங்களை அரசியல் மயப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அதுதான் அடுத்த 5 ஆண்டுகளில் பகுத்தறிவாளர்களுக்கும் முற்போக்காளர்களுக்கும் உள்ளபடியே தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருப்பவர்களுக்கும் ஒரு பெரும் கடமை. அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுத்தோம், அது பிரச்சனை இல்லை. அவங்க தாவேகா ஓட்டு போடட்டும், பாஜக ஆதரிக்கட்டும், அதிமுக ஆதரிக்கட்டும், திமுக ஆதரிக்கட்டும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் யார் வேணாலும் ஆதரிக்கட்டும். பட் ஏன் ஆதரிக்கிறோம், எதுக்காக ஆதரிக்கிறோம், இவருடைய கொள்கை என்ன, இவர் யார், இந்த வேட்பாளர் யார், இது போன்ற புரிதலோடு அவர்கள் அதை அணுக வேண்டும். அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது. மீண்டும் சொல்கிறேன், திமுக மிக நிச்சயமாக ஆட்சி அமைக்கப் போகிறது. தாவேகா அஇஅதிமுகவின் இடத்திற்கு நகர்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலிலேயே பல இடங்களில் அஇஅதிமுகவிற்கும் தாவேகாவிற்கும் நெக் டு நெக் ஃபைட் அப்படிங்கிறது இருக்கும். வரும் காலம் ஒரு மாபெரும் இயக்கம், அஇஅதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம், அது சர்வைவ் ஆக போகுதா அல்லது அந்த இடத்தை பாஜகவிற்கும் தாவேகாவிற்கும் தாரை வார்க்க போகிறதா என்பது அஇஅதிமுகவின் கரங்களில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் என்ன சொல்றது, அவர் எடுக்க போகின்ற முடிவுகளில் இருக்கிறது என்பதை சொல்லி 1 கோடிக்கும் மேற்பட்ட 1,31,00,000 மகளிர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். அதுபோல எத்தனையோ பெண்கள் கடந்த 5 ஆண்டுகளில் அத்துணை திட்டங்களால் பலன் பெற்றிருக்கிறார்கள். சாறை சாறையாக அந்த பலன் பெற்ற பெண்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். அந்த வாக்குகள் திமுகவிற்குத்தான் சேர்ந்திருக்கின்றன. கார்ல ரொம்ப லக்ஸரியான ஒரு லைஃப் இருக்குல்ல, இந்த லக்ஸரி லைஃப் வாழுகின்றவர்கள், அவர்களுக்கு அரசு போட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பத்தியும் தெரிய போறது இல்ல. அதனால் அவர்கள் என்ன செய்ய போறது இல்ல, அவங்க ஜாலியா தியேட்டர்ல போய் படம் பார்க்கறது, ஜாலியா இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய, அல்லது தாங்கள் எப்படி வந்தோம், தங்கள் வாழ்வு யாரால் சிறப்பாக இருக்கிறது என்ற புரிதலற்ற கூட்டம். அதுல நான் சொன்ன இந்த 12 இருந்து 15, 16, 18, 20 விழுக்காடு வரைக்கும் தாவேகாவிற்கு செல்லக்கூடிய வாக்குகள் என்பது இவர்களுடைய வாக்குகள். அரசின் திட்டங்களால் பலன் பெற்றவர்கள் அரசின் பின்னால் அணிவகுத்து நின்றிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் நிச்சயம் சொல்லும். மே 4ஆம் தேதி அது நம் அனைவருக்கும் புரியும் என்பதை சொல்லி, மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி அவர் முதலமைச்சராக பதவியேற்கப் போவது உறுதி 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 என்பதை சொல்லி, மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.